வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரும் கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சுவால்மை நண்பா நண்பிகள் அன்பு தமிழர். என்னடா எப்பவுமே ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுறப்போ தாடு பூத்தில் இன்ட்ரோ கொடுப்பேன். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நார்மலாக ரொம்ப காமாக கொடுக்குறேன்னா விஷயம் அந்த மாதிரி தான். அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீடியோவில் சொல்கிறேன், தர்மஸ்தலா பற்றி வீடியோ தான் பேச போனேன். தயவு செஞ்சு இதை முழுசாக கேளுங்க. அப்போ தான் நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தர்மஸ்தலா இன்னைக்கு இதை பற்றி நான் ஃபுல்லாக பேச போகிறது. இது ஃபுல்லாக பேச போகிறது எப்போன்னா, இந்த வீடியோக்கு ஒரு நல்ல வியூஸு, ஒரு நல்ல அப்ரோச் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை பற்றி என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் வீடியோ பண்ணுறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுன்னு தான் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது அது ஆடியன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன விஷயம் இன்னும் அவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா, தர்மஸ்தலா இஸ் நாட் எ சேஃபஸ்ட் டெம்பிள் டு விசிட் இன் கர்நாடகா. என்னடா கர்நாடகாவில் இருந்து பெங்களூரில் வளர்ந்து பெங்களூர் தண்ணியை குடிச்சு வளர்ற நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். ஏன்னா பெங்களூருன்றது இல்லை, கண்ட்ரின்னா அது இந்தியா, ஸ்டேட்டுன்னு நான் இருக்கிறது கர்நாடகா, டிஸ்ட்ரிக்ட் நான் பெங்களூர், நான் இருக்கிற இடம் குருவள்ளி. ஸோ சேஃப் இதுன்றதான். இப்போ இந்தியாஸ் நாட் சேஃபஸ்ட் கண்ட்ரி கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் தர்மஸ்தலா டெம்பிள் விசிட்டிங் இஸ் நாட் எ சேஃபஸ்ட் டு லேடிஸ். இட் மே பி ஏ born child, or it may be adults, it may be children, it may be a grandma, it may be a auntie, it may be a middle woman, it may be a teenage, it may be anyone. Ladies naale visiting பண்ற லேடிஸ், சில்ட்ரன், உமன்ஸ் இது சேஃபே இல்லை. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு டெட் பாடி அங்க இருக்கிற ரிவர்ல கிடைக்குது. அவ்வளோ ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர். இட்ஸ் நாட் அ ரேப், இட்ஸ் அ ரேப் ப்ரூட்டல் மர்டர். அப்படின்னா ஓப்பனாக சொல்ல போனோம் என்னன்னா, மர்டர் பண்ணிடுறாங்க, ரேப் பண்ணிட்டு மர்டர் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகுதுன்னா, ஏன்னா சும்மா நானும் லொடான்னு பேசினா யூஸ்லெஸ். அப்புறமா யூடியூப் கைடன்ஸ் இருக்குது, அதில் பாலிசிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் பார்த்து பேசணும். ஏன்னா ஜூலை 2025 15th ஜூலை 15 ரொம்ப சேஞ்சஸ் கொடுத்தாந்துறேன். ஸோ டீசென்ட் டிக்னிஃபைடாக நான் வீடியோஸ் பண்ணுவேன். இன்ஃபர்மேஷன், பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ். ஏன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னோம்னா லென்த்தாக போகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. நான் சொல்லணும்ன்றதை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். உங்கள் வியூஸு ஷேர்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபில் சொல்லுங்கள், லைக்கில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது எனக்கு அது பாட்டு பண்ணுறது முடியும். அதுக்கு முன்னாடி சிம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இதை கவர்மெண்ட்டே இந்த கேசஸ் இந்த மாதிரி மர்டர் ஆகிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் பீப்புளும் அங்கே இருக்கிற யாரோ ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் இது சேஃப் இல்லைன்னு சொல்கிறேன். இது இந்த டாபிக் ஏன் பேசணும்னா, இது நியூஸ் இதை பற்றி எல்லாம் இன்ஃபர்மேஷன் படித்தப்போ எனக்கு பயந்துட்டேன். எங்கள் ஒய்ஃப் அவங்க வீட்டில் குலதெய்வ கோயில் அதுதான் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தர்மஸ்தலா போனாங்க. எப்போ இந்த நியூஸ் கேள்விப்பட்டனோ, தர்மஸ்தலாக்கு ஒரு பெரிய கும்பிடு, சிவன் அங்கே மக்காரில் தூங்கிட்டாரு. தப்பா நினச்சிக்காது. இன்னொன்று சொன்னேன், இறந்துட்டாருன்னு சொன்னேன். சாரி சிவபெருமானே, நான் உன்னை நம்புறேன், உன் பக்தன், நான் அப்படியா சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அவ்வளோ மர்டர்ஸ், அவ்வளோ ரேப், அவ்வளோ பிச்சைக்கார கூட விடுறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இது உண்மையாக பொய்யான்றதுக்கு, உண்மைன்றதுக்கு நான் நிறைய பக்கம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லா மாதிரி நியூஸ் இதை பற்றி வந்திருக்கும். தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பற்றி பேச போன ஒரு பையனுக்கு எவ்வளோ கொலை முயற்சி, எவ்வளோ மிரட்டல்ன்றது, இதை நான் பண்ணிக்கிறது, இது இவ்வளோ நான் அப்போ நான் பெயின்மெண்ட் பண்ணுறேன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வேற மாதிரி வீடியோஸ், கிரிஞ்சு, ரோஸ்ட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போட்டால் பார்ப்பாங்க இல்லையான்றதே நம்மளுக்கு கேள்வி இருக்குது. அப்புறமா நான் வேற ரொம்ப லேட்டாக வேற வீடியோ போடுறாள். சார்ட்ஸ்லேயே நான் இத்தனை நாள் சுற்றிருந்தேன். அப்பப்போ தான் நான் மூஞ்சி கட்டி வீடியோ பேசுவேன். அது வேற. இப்போ ரொம்ப நேரம் பேசுறேன்னா பார்ப்பாங்களோ இல்லையோ, அதிகம் டைம் வேஸ்ட் பண்ணணும். நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்றது இந்த வீடியோ. ஸோ தயவு செஞ்சு என்னோட ரிக்வஸ்ட், நான் என் ஃபேமிலி, என் பொண்டாட்டி, என் பொண்ணு, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் மம்மி, எந்த லேடிஸும் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரே சொல்லிட்டேன், யாருன்னா போகிறவங்க தைரியமாக இருக்கணும். போல நாளெலாம் போல என் ஆளை விட்டுருங்கடா சாமி, நான் திருவண்ணாமலை இருக்கிற சிவன் கோயிலுக்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், தர்மஸ்தலா இஸ் நாட் சேஃபஸ்ட். ஏன்னா ரேப்பு, மர்டரு எல்லாமே ஒன்லி ஃபார் த விசிட்டர்ஸ். அங்கே சௌஜன்யா கேஸ்ன்னு இருக்கும். அதனால இந்த சௌஜன்யா கேஸ் ஆகட்டும், மொத்த தர்மஸ்தலா மொத்த கதையும் நான் சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும்.
அது அந்த மாதிரி நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்து கமெண்ட்ல இது மாதிரி வீடியோ நிறைய பண்ணுப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேட், எனக்கு ஒரு சப்போர்ட், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் பண்றேன். இல்லைன்னா சும்மா ஒரு பெஸ்ட் சொல்லும் போது யாரும் கேட்கலன்னா அது நம்மளுக்கு மன உடைச்சலா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு கிரியேட்டரா. ஸோ அப்புறமா இன்னொன்று சப்போர்ட் இல்லைன்னா அந்த வீடியோ எல்லாம் இருக்காது, தூக்கிடுவாங்க மொத்தமா தட்டி தூக்கிடுவாங்க, அப்படியே காக்கா பறக்கிற மாதிரி பறந்துடும் வீடியோ. அதனால மறுபடியும் சொல்றேன், தர்மஸ்தலா சேஃப் இல்லை, கொஞ்சம் பயணிகள் பார்த்து போறவங்க போங்க. நான் உங்களை என்ன சொல்றது குத்தம் வர சொல்றது இல்லை, நல்லா பத்திரமா தான் போயிட்டு வரேன்னா தைரியம் இருக்கிறவங்க போங்க. எனக்கு தைரியம் இல்லை, நான் போகல. தயவு செஞ்சு போறவங்க தைரியமா போங்க, போறதுக்கு பயப்படுறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க. அப்புறமா சேஃபா போங்க, இன்னொன்னு போகாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோத்தோட என் பண்ணிக்கிறேன். சேஃப் இல்லை. பாய். ஏன்னா எங்க வீட்லயும் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம வீட்லயும் குடும்பங்கள் இருக்குது இல்லையா, பாத்துக்கணும் இல்லையா, நம்ம தான். அதுக்குதான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ.